இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு. தராசு எப்படி நியாயத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்குதோ அது மாதிரி தான் நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவங்க இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடியவங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சுக்கிரன் யாரு? கலைகளுக்கு வல்லவர். ஒரு இடத்த ரொம்ப அழகாக காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான். அது மாதிரி தான் இவங்க ஒரு இடத்துல ரொம்ப நீட்டாக தூய்மையாக இருந்தால் தான் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் போல் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் கூட நல்ல வார்த்தைகளை பேசணும். பாசிட்டிவான திங்கிங் இருந்தால் தான் கொஞ்சம் நேரமாவது நின்று பேசுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு தான் பெரும்பாலும் பார்க்கக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது? இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்டதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே நியாயமாக நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சூரியன் உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வெளி இடத்துல உங்களுடைய செல்வாக்கு கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வீட்டுக்குள்ளே அதிகமாக நல்ல ஒரு மதிப்போ நல்ல ஒரு இதோ இருக்காது. ஆனால் வெளி வட்டாரத்தில் அப்படின்னு வந்துட்டு அந்த துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டிலலாம் பூச்சி போல தான் இருப்பீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சே வேறு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு தகுந்தாற் போல் இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. சந்திரனோட இடப்பெயர்ச்சி அப்பப்போ ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா கூட வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய கடன்லாம் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த துளாராசி என்பர்கள் வாழ இருக்காங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதனால் நீங்கள் இறங்குற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். செவ்வாய் உங்களுடைய ராசியில் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இளம் வயதில் இருக்கிற தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் வளம் வரப்போகிறீங்க. உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மனப்பதற்றம் குழப்பம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதன் உங்களுடைய ராசியில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். 1க்கு 2 லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆசை வார்த்தை சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல வருமானம் வருது, இதில் முதலீடு போடுங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மூலியமாவோ அல்லது உறவுகள் மூலியமாவோ ஏதாவது ஒரு சின்ன தகவல் வரும். சரி, நம்ம வருமானம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அதிலையாவது முதலீடு போடுவீங்க. அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். எப்பவுமே நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் செயல்படக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய துளாராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அரசாங்க ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. யாருக்கிட்டையும் பகைத்துக்க வேண்டாம். ஏன்னா அரசு ஊழியர்களால் ஏதாவது சின்ன சின்ன பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தனியார் துறை வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சுக்கிரன் உங்களுடைய ராசியில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமண நிச்சயதார்த்தம் பண்ணுறவைக்காக கொஞ்சம் செலவு இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களில் அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் உங்களுடைய ராசியில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். பழைய வீட்டு புனரமைக்கிறது, அதே மாதிரி பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி புது புது முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் வரும். அதை செய்யக்கூடிய யோகமும் இருக்குது. புது வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் புது வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அதற்கான யோகமான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். பிள்ளைகளுடைய படிப்புக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் குடும்பத்தில் நல்ல ஒரு மங்கள நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் கேதுவினால் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும். அரசு பணியாளர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் இதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குரு நீங்கள் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். வேலை இல்லாத இருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். வேலை, திருமணம், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாளாக ஒரு சிலர் வேலைக்காக கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. திட்டமிட்டு படிங்க. ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. சக மாணவர்கிட்ட
பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா யோக நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த துளாராசி அன்பர்களும் துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே யோக நரசிம்மரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. அதுவும் சனிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. அப்படி போகும்போது யோக நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.